ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல் முறையாக என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் முட்டை அப்பளம் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இடிக்கரண்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூனு திருப்பினதுக்கப்புறம் அந்த ஸ்பூனோட முனைப்பகுதியில் இந்த சைடு முனைப்பகுதி இருக்கும்ல, ஸோ அந்த கழுத்துக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் போட்டுக்கிட்டிங்கனாவே இடிக்கரண்டின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேங்கரில் சட்டையோ இல்லை ஸ்கர்ட்டோ நம்ம இந்தமாரி போடுறோம் அப்படின்னா கலண்டு வரும். ஸோ அந்தமாரி கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ஹேங்கரில் 2 சைடு இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் போட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா எங்கேயுமே கலண்டாது. அதேமாரி பர்ஃபெக்டாக வச்ச மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷால்ஸ் துப்பட்டா இதெல்லாம் இந்த மாதிரி கலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ரப்பர் மேட் போட்டு நீங்கள் கபோர்ட்லேயோ பீரோலையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். வேணும்னும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது எங்கே எது இருக்குன்னே தெரியாது அர்ஜென்ட் சமயத்தில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல நீட்னஸாகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி க்ரையான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தமாரி வரையும் போது என்ன ஆகும்னா கைப்பகுதி பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு போகும். ஸோ அந்தமாரி வலிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா அந்த க்ரையான்ஸில் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு நீங்கள் வரைய கொடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ரையான்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக நிற்கும். இங்கேக்கும் அங்கேக்கும் மூவ் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளுக்காகட்டும் இல்லை நம்ம சூப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு ஸ்பூன் இந்தமாரி பவுலில் போடுவோம். அந்த ஸ்பூன் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வலிக்கி கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்பூனோட முனைப்பகுதியில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் அந்த பவுலுக்குள்ளே வச்சிட்டிங்கனாவே போதும். அழகாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன் பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ அந்த முனைப்பகுதியில் இந்த ரப்பர் பேண்ட் போடுறதுனால என்ன ஆகும்னா நல்ல க்ரிப்பாக அந்த ஸ்பூனில் விழுகாமல் அப்படியே நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6, நம்ம வீட்டில் பெரியவங்க போடுற ஜீன் ஆகட்டும் சின்ன பசங்க போடுற ஜீன் ஆகட்டும் இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா அப்பப்போ கலண்டு வரும். ஸோ இந்தமாரி கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் போடுற பாருங்க. அதே போல் இந்த இடுப்பு பகுதியுமே ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் 2 in 1 யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜிப்போட அந்த ஒரு ஹோல்ஸ் வரும் பார்த்திங்களா, அதில் ரப்பர் பேண்டை விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம லாக் பண்ணும்போது அந்த பட்டன்லாம் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும். ஸோ அதுவுமே அழகாக இந்த ஒரு ரப்பர் பேண்டை வச்சு ஜிப்பும் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த பட்டன் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே கலண்டு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போது அந்த பட்டன் போடக்கூடிய ஹோல்ஸ் பகுதியில் விட்டு திருப்பியும் லாக் பண்ணி விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக டைட்டாக நிற்கும். ஜிப்பும் கலண்டு வராது, அதேமாரி பட்டனுமே கலண்டு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிங்கில் ஒரே காக்ரோச் தொல்லையாக இருக்கும். நைட் டைமில் தூங்க போதுமோன்னு தான் பார்த்திங்கன்னா காக்ரோச் தொல்லை அதிகமாக இருக்கும். அதே டைமில் நம்ம சிங்கில் பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கூட முக்கியமான ஒரு சில பொருட்கள் போடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெட்டாயில் இருந்தால் டெட்டாயில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டதுமே பார்த்திங்கன்னா கலர் மாறும். இது ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன். நம்ம சிங்கில் இந்த மாதிரி செய்யறதுனால கரப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் நம்ம சிங்க் அடைஞ்சிச்சின்னா பார்த்திங்கன்னா அந்த அடப்புமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், டெட்டாயில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக வினிகர் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நார்மலான கலருக்கு வந்துடும். இந்த 3 பொருளுமே சேர்ந்து ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நைட் டைமில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தெளித்து விட்டதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சதுமே லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ணி விட்டாவே போதும். ஸோ இந்த மஞ்சள் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுனால மஞ்சளாக இருக்குமான்னு கேட்டிங்களா, அதை ஒன்றும் ஆகாது. நீங்கள் மார்னிங் டைமில் தேய்ச்சி கழுகும் போது அந்த மஞ்சளே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்கிறேன். என்னோடய சிங்க்கு பார்த்தீங்கன்னா அடப்படுறதுமே இல்லை. அதே சமயத்தில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது, கரப்பாம்பூச்சி தொல்லையுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரைனேஜர்லேருந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் பார்த்திங்கன்னா கிச்சன் வழியாக, அதுவும் இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா மெயின் இந்த சிங்க் வழியாக தான் வரும். ஸோ குட்டி கரப்பாம்பூச்சிலேருந்து பெரிய கரப்பாம்பூச்சி வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரொம்ப அதிகப்படியான மஞ்சள் போகவே இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் நாரை ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு.
ரொம்ப அதிகப்படியான அடப்பெல்லாம் இருக்குது, அதேமாரி காக்ரோச் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதுமாரி ரெண்டுமே சேர்த்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கனாவே போதும். இந்த பைப் வழியாக இருக்க அடப்புமே போயிடும். அதே மாதிரி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. இந்த மஞ்சளோட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா சுத்தமாக இருக்கும். நம்மளோட கிச்சன் எப்பவுமே சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்குமே வந்து வேலை செய்கிற மூடுமே வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மூடியே இல்லாத இந்த மாதிரி நீளமான பாக்ஸ் இல்லை குட்டியான பாக்ஸ் எதுனா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ரீயூஸ் ஐடியாக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே பிள்ளைகள் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது அந்த சமயங்களில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்கேலு, அதுக்கப்புறம் பென்சில், எரேசர்லாம் வந்து செப்பரேட்டாக நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். ஸோ அந்த பாக்ஸுக்கு ஒரு மூடி தேவைப்படுது. அதுக்கு பதிலாக வந்து மூடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பலூனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பலூனோட எஜ் பகுதியில் வச்சு நீங்கள் மூடிட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு மூடி மாதிரி யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கே கூட கொடுத்து அனுப்பலாம். வீட்டிலே கூட வேஸ்டான பாக்ஸ், நீளமான பாக்ஸ் தான் வேணும் இல்லை. ஸோ அந்தமாரி கொஞ்சம் குட்டியான பாக்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி கூட இந்த மாதிரி மூடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பலூனை வச்சு. டிப்ஸ் நம்பர் 9 ஃப்ரெண்ட்ஸ். வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா ஊசி நூல் கோர்க்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை மங்கலானவங்க கூட ஊசி நூல் கோர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஊசி நூல் கோர்த்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து நூலோட முனைப்பகுதியில் லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த நூல் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப் ஆயிரும். ஸோ எப்பவுமே வந்து நூல் வந்து மடங்கி மடங்கி போகிறனால தான் வந்து அந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து கரெக்டாக உள்ளே போகாது. நீங்கள் முனைப்பகுதியில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும், நல்லா கரெக்டாக ரஃப்பாக நின்றும். இப்போ வந்து இந்த ஊசியில் நீங்கள் நூலை கோர்த்து பாருங்கள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நூல் கோர்க்க வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 10 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாங் வந்து வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் வீடியோவில் கட்டின மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேன், அதாவது டேபிள் ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பி கம்பியாக இருக்கும். இடுப்பு பகுதியில் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம துணியில் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த இடுக்கில் இருக்க அந்த தூசி எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அதில் டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு. ஸோ எல்லா டஸ்ட்டுமே அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லை, நம்ம டிவிக்கு பின்னாடி வந்து ஈரத்துணியை வேறு எதனா வந்து கோழினோ போட்டு நம்ம துடைக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்பாங் வச்சு நீங்கள் துடைச்சிங்கன்னா பின்னாடி இருக்க டஸ்ட்டுமே அழகாக வந்துடும். எதுவுமே லிக்விடு கூட போட தேவையில்லை. பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து துடைச்சி காட்டுற சூப்பராக எந்த அளவுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.